ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அநாதி தேவன் என்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உபாகமம் 33 அதிகாரம் 27 வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டோமானால் அந்த வசனம் இவ்வாறாக சொல்கிறது: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, அநாதி தேவன் என்று சொல்லி மோசே மூலமாக வேதத்தில் நமக்கு இந்த காரியம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியிலே மோசே வனாந்திரத்தில் அந்த மலையில் ஏறும் பொழுது கர்த்தரிடத்திலே அவர் கேட்கிறார், கர்த்தாவே உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி. அவர் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. இருக்கிறவராகவே இருந்த அந்த தேவன் இப்பொழுது நமக்கு அநாதி தேவனாக இந்த வசனத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். அதாவது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிலும், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை அவர் நிவர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிற தேவன் இப்பொழுது அநாதி தேவனாக இருக்கிறார். அநாதி என்றால் தொடக்க காலம் முதலே அவர் தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய புயங்கள், அவருடைய அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரம். அதாவது நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களிலும் நம்முடைய நன்மையானவைகளை நமக்கு கொண்டு வரும்படி, நம்மை வழிநடத்தி பரலோகத்தில் சேர்க்கும்படி அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதை இந்த 33 அதிகாரம் 27 வசனத்தில் வாமத்தில் மோசையின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். காரணம், சங்கீதத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. 89 சங்கீதம் 21 வசனத்தில், என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லி. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களிலே நாம் பலன் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய புயம் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நெகேமியா 9 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது: எல்லா துதி சோஸ்திரத்திற்கும் மேலான தேவனை நாம் சோஸ்தரிக்க வேண்டும். யார்? அநாதியாய் என்றும் இருக்கிற நம்முடைய தேவன். அநாதியாய் என்றும் இருக்கிற நம்முடைய தேவனை நாம் எல்லா துதி சோஸ்திரத்துக்கு மேலாக அவருடைய நாம் துதித்து அவரை நாம் அடைக்கலமாய் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 92 மோசையின் மூலமாக இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது: பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரை அநாதியாய் என்றைக்கும் தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி. அதாவது தேவனை வணங்குகிற நாம் தேவன் யார் என்பதை அறிந்து அவரை நாம் துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்று இந்த காணொலி வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும், காணொலியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அநாதியாக இருக்கிற தேவன் என்று சொல்லி. அருமையானவர்களே, வேதம் நமக்கு காரியங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதை தியானித்து நாம் தேவனிடத்திலே கிட்டி சேரும் பொழுது அது நிமித்தம் வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் எளிதாக இருக்கிறது. அதாவது தேவனுடைய இரக்கங்கள், அவருடைய காருண்யங்கள் அநாதி காலம் முதல் இருக்கிறது என்பதை சங்கீதம் 25-26 மூலமாக நாம் அறிகிறோம். காரணம், அநாதியாக இருக்கிற தேவன் அநாதி காலங்கள் முதல் நம் மீது கொண்டுள்ள நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அவருடைய புயங்கள் நித்திய ஆதாரமாக இருக்கிறது. எது அந்த கர்த்தருடைய புயம் என்பதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதவசனம் இவ்வாறாக சொல்கிறது. யோவான் 12 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது, அவர் அநேக ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டு வந்திருந்தாலும் அவரை விசுவாசிக்காத ஒரு சில ஜனங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. அந்த யோவான் 12 அதிகாரம் 18 வசனத்தில் இவ்வாறாக நாம் பார்க்கிறோம்: எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி. அப்படியானால் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவரை விசுவாசியாத ஜனங்களுக்கு வெளிப்படவில்லை. இன்றும் இயேசு இருக்கிறவராகவே இருக்கிற தேவனை நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நன்மையான எல்கைகளிலே நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற அவர் நமக்கு நடத்தி தர வல்லவராக இருக்கிறார். என்னுடைய தேவைகளை சந்திக்க, என்னுடைய எல்லா காரியங்களிலும் என்னுடைய குழப்பமான சூழ்நிலை குழப்பங்களை நிறைவேற்ற, குழப்பங்களை அவர் சரி செய்ய அவருக்கு போதுமானவராக இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் அவருடைய அந்த நித்திய புயங்கள் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். நம்முடைய வாழ்விலே அது நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கையிலே கொண்டு செல்ல ஒரு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது. அருமையானவர்களே, நம்முடைய வேதத்தில் எபேசியர் 3 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுமானால் அவரை பற்றும் விசுவாசத்தால் நாம் அவருக்குள் சேரும் தைரியமும் திடநம்பிக்கையும் நமக்கு கிடைக்கிறது. எனவே கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள விசுவாசம் நமக்கு பரிசுத்த புயமாய் வெளிப்படுகிற ஒரு காரியத்தை இந்த காணொலியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே அவருடைய புயம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது.
அந்த புயத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவோடு கிட்டி சேரும் நல்ல சிலாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதனை அறிந்து நாம் அனாதியாக இருக்கிற தேவனை என்றென்றைக்கும் சோஸ்தரிப்போம். அனாதியாக இருக்கிற தேவனை என்றென்றைக்கும் வணங்குவோம். அது நிமித்தம் கிறிஸ்துவாகிய அந்த புயத்தை நாம் சுதந்தரித்து அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். மறுமையில் பங்கடைவோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.